ஹே காய்ஸ், இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். இன்றைக்கி ஒரே பிஸா கிரேவிங்ஸாக இருந்ததால் வீட்டிலே செமி பிஸா தான் ட்ரை பண்ணியிருந்தோம். நான் ஏன் செமி பிஸான்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஒரு பேன் வச்சு அதில் கீ, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பன்னீரை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் வச்சு அதில் கல்லுப்பு போட்டு லிட் போட்டு விட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பேனில் தான் பிஸாவை பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பிஸாவை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. பிஸா பேஸ் வச்சுட்டு அது மேலே பிஸா சாஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே கிரேட்டட் சீஸ், பாயில்டு ஸ்வீட் கார்ன், சாட்டே பண்ணி வச்சுருக்க பன்னீர் போட்டுட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்யூப்டு ஆனியன் கூட சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ. அகெயின் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சீஸை கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். அதை எடுத்து ஆல்ரெடி ஹீட் ஆகிட்டு இருக்கலாம் அந்த உப்பு, அது மேலே வச்சு லிட் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த பேஸ் வந்துட்டு கடையில் வாங்கினது, அதனால தான் நான் உங்ககிட்ட செமி பிஸா பண்ணியிருக்கோன்னு சொன்னேன். ஓவன் இல்லாதவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.